தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் செல்வி ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. இந்த ரெண்டுலேயும் வொக்கேஷ்னல் குரூப்புக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கான டேட்டு யார் யார் கலந்துக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிஎன்இஓட வெப்சைட்டில் யூ கேன் அப்ளை வெப்சைட்டில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, யார் யார் கலந்துக்கலாங்கிறத விட எங்கே போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேரடியாக போகணும். எங்கே போகணும் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் அண்ணா ஆடிட்டோரியத்தில் நீங்கள் போய் கலந்துக்கணும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் 10 மணிக்கு கலந்துக்கணும். டிஎன்ஜேஎஃப்யூ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியானம் 2 மணிக்கு கலந்துக்கணும். இப்போது இதில் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. எந்த கட் ஆஃப் வரைக்கும் யார் யாருன்னு அப்ளிகேஷன் நம்பரோட கொடுத்துருக்காங்க, உங்களோட நம்பரோட. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏயூவில் 195 மார்க்கில் ஆரம்பித்து 177 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கும் வர சொல்லியிருக்காங்க. எம்பிசிக்கு 194.5லேருந்து 184.5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 183.5லேருந்து 171 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 189.5லேருந்து 184.5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரோட கொடுத்துருக்காங்க. கீழே நான் பிடிஎஃப் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களோட நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகலாம். அதே போல் அன்னைக்கு மதியமே, அதாவது 29/6/2024 மதியமே டிஎன்ஜேஎஃப்யூக்கான 5% ஒகேஷ்னல் கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கும் நடைபெற இருக்குது. இதில் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 195லேருந்து 186 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 195.5லேருந்து 189 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும், எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 189.5லேருந்து 187 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் லிஸ்ட்டும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கங்க. உங்களோட நம்பர் இருந்தது அப்படின்னா தேவையான சர்டிஃபிகேட்ஸோட நேரடியாக யூனிவர்சிட்டிக்கு போயிருங்க. உங்களுடைய அட்மிஷன் அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்களுக்கு இந்த 7.5 ஒகேஷ்னல் கேட்டகரியில் சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஒகேஷ்னல் கேட்டகரியிலையும் சீட் எடுத்துக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.